பாவம் அப்படின்னு சொல்றது இந்த முகம். இதனுடைய முகம், கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, பல்லு, இது அத்தனை விஷயமும் வந்து இரண்டாம் பாவத்துக்குள் அடங்கும். இந்த இரண்டாம் பாவத்தில் இருக்கின்ற இந்த உறுப்புகள் ஒரு வியாதியாக இருந்தாலும், அது சார்ந்த நோய்களாக இருந்தாலும் சரி, இல்ல வந்து கண்ணு ஒருத்தருக்கு அழகா இருக்குது, ரொம்ப நல்லா கண்கள் அழகா இருக்குது, இல்ல முகம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கலையா இருக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது, அது கருப்பாக இருந்தாலும் சரி, சகப்பாக இருந்தாலும், அல்லது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முக லட்சணமாக இருக்குது. சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முகம் லட்சணமா இருக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப கலையா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டவங்களுக்கு ரொம்ப அழகாக முக லட்சணமாக இருக்கும். அது சார்ந்த நோய்கள் அவர்களுக்கு வராது. சரிங்களா? இரட்டைப்படை பாவம் கொண்டவங்களுக்கு பரவாயில்லை, ரொம்ப மோசமாலாம் இருக்காது, பரவாயில்லை, நல்லாதான் இருக்கும். ஆனா வந்து அவங்களுக்கு நோய்கள் வரும். இப்போ கண்ணு இல்லைன்னா கண்ணுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுக்காக அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா அதுக்கான ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கூட கிடையாது, அதுக்காக கண்ணாடி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி அவங்க போட்டுப்பாங்க. அந்த மாதிரி பல் சரியில்லைன்னா அதுக்காக பல்ல வந்து அவங்க சரி பண்ணி சீரமைத்து கட்டி கொள்ளுவாங்க. இது மாதிரி அந்த சார்ந்த உறுப்புகளுக்கு செலவு செய்து அதை சரி செய்து கொள்வார்கள். அதனால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது, ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு வந்து அமைப்பு இருக்கும். முதல் பாவம் ரொம்ப நல்லது, ஒற்றைப்படை பாவம். இரண்டாம் பாவம் அப்படின்றது அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை. சரிங்களா? அடுத்து வந்து 5-9. இந்த 5-9 தொடர்பு கொண்டவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகாத்தான் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப வந்து ரசனை, கலை, அந்த மாதிரி ரொம்ப வந்து அவங்க அழகுபடுத்திப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. அதனால அவங்க முகத்தை வந்து அவங்க எப்பவுமே வந்து அழகுபடுத்திப்பாங்க. ஒரு 12 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொள்ளுது 2ஆம் பாவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா அந்த முகமே வந்து அவங்களுக்கு லட்சணமா இருக்காது, பார்ப்பதற்கு கொஞ்சம் விகாரமாக இருக்கும். அந்த முகத்துல ஏதாவது தழும்புகள் அல்லனா வெட்டுக்காயங்கள் இல்லைன்னா தீக்காயங்கள், புண்ணு, முகப்பொருள் மட்டும் இல்லாம அவங்களுக்கு அது சார்ந்த நோய்களும் வரும். அது சார்ந்த நோய்களும் வரும் பொழுது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது பல்லுனாலும் சரி, அது நிறைய அதனால இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்ணுன்னா கண் ஆப்ரேஷன் அந்த மாதிரி செய்வாங்க. இது கண் ஆப்ரேஷன் கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள்ல என்ன செய்யும், இந்த 8-12 தொடர்பு கொண்டவங்க அவங்க வந்து நல்லாதான் இருப்பாங்க, கண்ணு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுன்னு கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. தசையும் வந்து ரொம்ப வலிமையா 8-12 வச்சு, கிரகமும் வந்து சூரியனும் 8-12 வச்சு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல என்ன செய்யும், நல்லா தெரிஞ்சத கண்ணு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லைன்னா எதனா ஒரு தீக்காயம் படும், ஏதாவது ஒண்ணு பட்டு அவங்களுடைய பார்வையே அவங்க இழந்துருவாங்க.